அந்த மாமா அதுக்கப்புறம் குட்டி மாமா போனாரா இல்லையான்னு தெரில, அந்த பையனை தான் சொல்கிறேன். டிராக்டரில் போனாங்களா இல்லை வீட்டுக்கே அவங்க அம்மா கூட போயிட்டாங்களான்னு தெரியல. அது பார்த்தா தான் தெரியும். எவ்வளோ இது ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு அவ்வளோ பேர் கூட்டம் இருந்தாங்க. ஆனால் வந்து தைரியமாக போல்டாக ரொம்ப நேரம் அந்த குட்டி மாமா வந்து பாராயணம் பண்ணிகிட்டு இருந்தார். ஏதோ பாராயணம் என்ன ஸ்லோகம் சொன்னாருன்னு தெரியல. ஆனால் ஓதுவார் வந்து பாட்டு பாடினாங்க, அது வேறு. ஆனால் இந்த குட்டி மாமா பண்ணது வந்து வேறு ஏதோ பண்ணாங்க அந்த குருக்கள். அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல. இதெல்லாம் செம்ம பலன்னு புதுசாக வாங்கி வச்ச மாதிரி இருந்தது. அவங்க வந்து விளக்குனாங்களா என்னன்னு தெரியல. வெள்ளியில் உள்ளது எல்லாமே அப்போ வாங்கி வச்ச மாதிரி இருந்தது. ஒருவேளை கும்பாபிஷேகத்துக்காக வாங்கி வச்சுருந்தாங்களா என்னன்னு தெரியல. பழசு மாதிரியே இல்லை, எல்லாமே புதுசாக இருந்தது. இந்த சாமரம் வீசுறது, விசிறி வீசுறது எல்லாமே அப்படியே புதுசு. அப்போ தான் கொண்டு வந்து வச்சா பேக் பிரித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஒரு வேளை கும்பாபிஷேகத்துக்காக புதுசு வாங்கினாலா என்னன்னு தெரியல. வாங்கிட்டு அதான் ஃபஸ்ட்டு போகலைல்ல சாமி வீதி விழா, இப்போ தான் ஃபஸ்ட்டு வீதி விழா போகிறாங்க, அதனால் அது பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அந்த சாம்பிராணி போட்டாங்க, அந்த இடமே எப்படி புகையாக போகுது பாருங்களேன். ஆனால் அந்த கொஞ்சம் விசிறி விட்டுருந்தா இன்னும் நல்ல புகை வரும். ஆனால் அந்த விசிறதுக்கு விசிறியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவங்களுமே விசிறல, அவங்க சும்மா புகை போட்டுட்டு அப்பப்போ சாம்பிராணியை மட்டும் தூவி விட்டாங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் புகையாக வந்தது. அந்த புகையோட வெளிச்சத்துலேயும் சுவாமியும் பார்க்குறது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அழகுனா அழகு, என்ன ஒரு அழகு சொல்ல வார்த்தையில் அப்படி ஒரு அழகாக இருந்தது. செம சூப்பராக இருந்தார். என்ன சொல்கிறது, வள்ளி தேவானையா இல்லை அங்கே உள்ள அவங்க பேர் வந்து தேவசேனை. அவங்க அந்த அம்பாளோட பேர், முருகரோட அம்பாளோட பேர் அவங்க ஒருத்தர் மட்டும்தான். முருகரும் அவங்களும் மட்டும்தான். தேவசேனை தான் நினைக்கிறேன் அந்த அம்பாளோட பேர். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சுவாமி வந்து பிள்ளையாரா என்னவோ வச்சுருந்தாங்க, அவங்க கூட வீதி உள்ளே போயிடாங்க. இப்போ இந்த டைம்லாம் ஓதுவார் வந்து பாட்டு படிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டு சூடம் இதுதான் நினைக்கிறேன். லாஸ்ட்டு சூடம் காமிச்சிட்டு எல்லாத்துக்கும் காமிச்சாங்க. இவங்க ஃபஸ்ட்டு முருகர் காமிச்சிட்டு அடுத்து அம்பாளுக்கு தேவசேனைக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே பிள்ளையாராக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிள்ளையாருக்கு தானே ஃபஸ்ட்டு காட்டுவாங்க. ஒருவேளை சுவாமியோட மூல கோயிலே வந்து அவர் முருகருங்கிறதுனால அவருக்கு காமிச்சாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் அவர் வந்து என்ன சுவாமின்னு நான் பார்க்கல. இவருக்கு சூடம் காமிக்கிறாங்கல்ல, ஆனால் அவங்க என்ன சாமின்னு நான் பார்க்கல. ஆனால் பிள்ளையார் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இதுதான் தில்லை குராவடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத யாத்திரை அவங்க கட்டின கோபுரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாத யாத்திரையாக வந்து தில்லை குராவடிக்கு